பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே ரொம்ப நாளாவே கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நல்ல வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வசனங்களை உணர்ந்து கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். வசனங்கள் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா, நம்ம பரிசுத்த ஆவியை உடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறது போல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்கிறபடி நம்ம எல்லோருமே மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவரை நம்ம துக்கப்படுத்தணும்னு சொன்னாக்கா அவர் நம்மளை விட்டு கிளம்பி போயிடுவாரு. இப்ப என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா ஆவியானவர் சந்தோஷப்படுவாரு, என்ன செஞ்சாக்கா ஆவியானவர் துக்கப்படுவாரு அப்படிங்கிற இந்த 2 காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வசனங்களை புரிந்து கொண்டு இந்த வசனங்களை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளா அவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை மட்டும் நம்ம முடிவு பரியந்தம் செய்யணும். வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியன்ஸ் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை என்று வேதம் சொல்கிறது. அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல 7ஆம் அதிகாரத்திலையும் 14வது அதிகாரத்திலையும் ஈவன் கடைசி 2 அதிகாரத்திலையும் பரிசுத்தவான்களுடைய நெற்றிகளிலே பிதாவின் நாமம் முத்திரையாக தரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்ப முத்திரை என்பது பரிசுத்தவான்களுக்கு என்னது? முத்திரை என்பது அது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் முத்திரையாக இருக்கிறார். அது எதற்கு முத்திரையா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற. நாம் மீட்கப்படும் நாள் வரைக்கும் நமக்கு முத்திரையாக இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்கிறது. துக்கப்படுத்தினா என்ன ஆகும்? அவர் பரிசுத்தவான்களை விட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. அதற்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். 1 சாமுவேல் 16:14, 1 சாமுவேல் 16:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்படிங்கிறத வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவரை பெற்ற பிறகும் ஒருவன் துக்கப்படுத்தினா என்ன ஆகும்? சவுல் இருந்து கிளம்பி போனது போல ஆவியானவர் அந்த மனிதனை விட்டு கிளம்பி போயிடுவார். அது மட்டும் இல்லாம ஆவியானவர் போயிட்டாக்க அந்த ஆத்மாவுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா எந்த அசுத்தாவி வேணா அந்த மனுஷனுக்குள்ளார உட்புகுந்து அவனை அலக்களிக்க முடியும் அப்படிங்கிறது சவுல் ராஜா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறாருன்னு சொன்னாக்க நம்ம அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழணும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the spirit. So பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாக்க அவர் கிளம்பி போற மாதிரி எந்த ஒரு தவறுகளையும் நம்ம செய்யக்கூடாது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். 2 வார்த்தையில இருக்கிற ஒரு வசனம் தான், அற்புதமான ஒரு வசனம். ஆனா ஆவியானவர் வர்றது பெருசு இல்லை. ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொன்னாக்க அவரை நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தாதான் நமக்கு ரட்சிப்பு. அதனாலதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், ஆவியானவர் நம்மோடு கூட போதிக்கிறார் அப்படின்னு நம்ம வசனத்துல சொல்றோம் இல்லைங்களா? வசனத்தின் அடிப்படையில சொல்றோம். இது எழுதி இருக்கிறபடிதான் நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். எபேசியன்ஸ் 4:21. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆமென். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி, இயேசுதான் சத்தியபரர், நானே வழியும் சத்தியமும்னு சொல்றாரு. இயேசுவினிடத்தில் சத்தியம் இருக்குது. நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. எபேசு மக்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிச்சாரா? எபேசு பட்டணம் எங்க இருக்குது? இது இன்னைக்கு இருக்கிற டர்க்கி நாட்டுல இருக்குது. அந்த துருக்கி நாட்டுல எபேசு பட்டணம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் போதிச்சது எல்லாமே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாரதான் அவர் போதிச்சாருன்றதை பாக்குறோம். ஆனா அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்ப இயேசு கிறிஸ்து நேரடியா போய் எபேசு மக்களுக்கு போதிச்சாரா? இல்ல, இயேசு கிறிஸ்து எபேசு மக்களுக்கு போதிக்கல. மற்ற சீஷர்கள் தான் எபேசு பட்டணத்துக்கு போதிச்சாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது.
அப்படி இருக்கிறப்ப அவரால் போதிக்கப்பட்டீர்கள்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் போய் போதிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் மூலமா, மற்ற சீஷர்கள் மூலமா ஆவியானவர் போதிச்சதை தான் இயேசு கிறிஸ்து போதித்தார் என்று வேதம் இங்கே சொல்கிறது. அப்படின்னா ஆவியானவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், ஆவியானவரை உடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்க, ஆவியானவர் வழிநடத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம்னா, அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். அப்ப எதெல்லாம் அவரை துக்கப்படுத்தும், எதெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தும், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவரை துக்கப்படுத்துற காரியங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை மட்டும் நம்ம செய்ய முடியும். வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியன்ஸ் 2:17. அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன செஞ்சாராம்? தூரமாயிருந்த உங்களுக்கும்னா புறஜாதிகளுக்கும், சமீபமாயிருந்த அவர்களுக்கும் யூதர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எபேசு மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாரா? இல்லையே. இயேசு கிறிஸ்து எபேசு மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கல. இப்ப நம்ம வந்துட்டு 4:21 வாசிச்சோம், 2:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டீர்களே, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அப்படின்லாம் எழுதியிருக்குது. பட் இது வந்துட்டு அப்போஸ்தலர்கள் மூலமா, சீஷர்கள் மூலமா ஆவியானவர் போதித்ததை தான் இங்க வந்துட்டு அவரால் வந்துட்டு நீங்கள் போதிக்கப்பட்டீர்களே, சமாதானத்தை சுவிசேஷமாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட வந்துட்டு யார் மூலமாவது பேசுறாரு, ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை துக்கப்படுத்தாத வாழ்க்கையை வாழணும். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சவுல் ராஜா கிட்ட இருந்து ஆவியானவர் நீங்கி விட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? 1 சாமுவேல் 16:14 மீண்டுமா வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவனை கலங்கடிச்சதே கர்த்தர் தான். ஆவியானவர் வெளியில போயிட்டாக்க அதுக்கு மேல வந்துட்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. வெளியில வேணா ஒரு கிறிஸ்தவன்ற போர்வையில வந்துட்டு இருக்கலாம், ஆனா ப்ரொடெக்ஷன் என்பது வந்துட்டு கிடையாது. கர்த்தரே ஒரு பொல்லாத ஆவி அனுப்பி அவர்களை கலங்கடிப்பார் என்பதற்கு சவுல் ராஜா மட்டுமில்ல, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு வாசிக்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 63:10. ஐசையா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். யாருங்க கலகம் பண்ணது? வனாந்தரத்துல இருந்த இந்த யூத ஜனங்கள் வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம்? அவர் வந்துட்டு பெரிய அற்புதங்களை செய்து, மகா பெரிய அற்புதங்களை வந்துட்டு அவர் எகிப்துல செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இருந்து விடுவிச்சு அந்த செங்கடலை வந்துட்டு அற்புதமா பிளந்து ஒரு மகா பெரிய அற்புதம் செஞ்சு கர்த்தர் கூட்டிட்டு வர்றார். ஆனா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல என்ன பண்றாங்களா? கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் இல்ல, எங்களுக்கு வந்துட்டு காடை வேணும், எங்களுக்கு கறி வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை வசனப்படுத்துறாங்க. கடைசியா எல்லாம் கொடுத்து கானான் தேசத்துக்குள்ளார போங்கப்பா அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க போக மாட்டோம், அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, எங்களால சண்டை போட முடியாது, நாங்க போனா தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமா பேசுறாங்க. அப்பதான் கர்த்தர் வந்துட்டு அவர்களுக்கு விரோதியாக மாறினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். கர்த்தரே விரோதியா மாறுவாருங்க. பரிசுத்த ஆவியை மட்டும் விசனப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தரே நமக்கு விரோதியாக மாறி அவரே நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணாக்க அவ்வளவுதான், அதோட ஒரு கிறிஸ்தவனுடைய சாப்டர் க்ளோஸ். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இங்க நம்ம பாக்குறது வந்துட்டு கிறிஸ்தவர்களை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம், புறஜாதிகளை குறித்து நம்ம பார்க்கல. ஏன்னாக்க இங்க கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தாவியை உடையவர்களா இருக்கணும் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியை உடையவர்களா இருந்து பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி அவர் கிளம்பி போயிட்டார்னா அவர் ஆவியானவர் என்ன செய்வாரா? அவர் அந்த மனிதனுக்கு விரோதமா இல்ல அந்த கூட்டத்துக்கு விரோதமாக சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். கர்த்தர் கடைசியா ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், நீங்க என்ன விசுவசிக்கல, இந்த 10 முறை பரீட்சை பார்த்தீர்கள், இந்த 10 முறை பரீட்சை பார்த்ததுனால வந்துட்டு நீங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ளார நுழைய மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றார். சொன்ன பிறகு உங்களுடைய பிணம் வந்துட்டு இங்கேயேதான் வந்துட்டு விழப்போகுது, நீங்க 40 வருஷம் இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கிற போறீங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. சொன்ன பிறகு இல்ல இல்ல இப்ப நாங்க விசுவாசிக்கிறோம், அவர் வந்துட்டு தண்டனையை கொடுத்துட்டார், தண்டனையை கொடுத்த பிறகு இவங்க மனம் மாறுற மாதிரி, பேருக்கு மனம் மாறி இப்ப நாங்க விசுவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களோட சண்டைக்கு போனாங்க. போகும் பொழுது யோசுவாவும் மோசேவும் சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு இல்ல, நீங்க வந்துட்டு அந்த ஜனங்களோட யுத்தத்திற்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க.
அதெல்லாம் முடியாது, நாங்க கர்த்தர் எங்களோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. போனப்ப அந்த யுத்தத்துல வந்துட்டு இவர்கள் அநேகர் மரிக்கிறார்கள். தோத்து போய் தான் இவங்க ஓடி வந்தாங்க. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு மகா பெரிய பலன். இன்னைக்கு ஒருத்தர்ட்ட வந்துட்டு பணம் இருக்கலாம், பணம் இல்லாம போகலாம். செல்வாக்கு இருக்கலாம், செல்வாக்கு இல்லாம போகலாம். ஆஸ்திகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். பரிசுத்தாவின் வடிவில இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதுதான் வந்துட்டு நமக்கு பெரிய பலனே. வந்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. எதை வேணா இழக்கலாங்க, ஆவியானவரை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது. அதனாலதான் வந்துட்டு பழைய ஏற்பாடுல தாவீது ராஜா தவறு செய்த பொழுது, பத்ஷேபாலோடு விபச்சாரம் செய்து தீர்க்கதரிசியினால் கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது, அவர் வந்துட்டு சங்கீதம் 51 அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியினிடமிருந்து எடுத்து விடாதேயும் அப்படின்னு கெஞ்சுறார். ஏன்னா தாவீது ராஜா கண் முன்னாடிதான் வந்துட்டு சவுல் ராஜா கிட்ட இருந்து ஆவியானவர் நீங்கி போனத, தாவீது ராஜாக்கு சவுலுக்கு நடந்தது எல்லாமே தெரியும். ஆவியானவர் நீங்கி போன பின்பு ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்த போது தாவீது ராஜா தான் கூட இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பாக்குறார். அப்ப சவுல் ராஜா எப்படி பின்வாங்கி போனாரு, கர்த்தர் எப்படி சவுல் ராஜாவை கொன்றார், இது எல்லாமே தாவீதுக்கு தெரியும். தனக்கும் இப்படி நடந்துருமோன்னு சொல்லி தாவீது பயப்பட்ட ஒரே ஒரு விஷயம், பரிசுத்த ஆவி என்னை விட்டு நீங்கிடக்கூடாது. இன்னைக்கு நாமளுமே அதுலதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியங்கள் எதையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம பார்க்க தான் போறோம். பட் ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை என்பதை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். இது தேவனுடைய பரிசுத்தாவி, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா தேவனும் பரிசுத்த ஆவியும் வெவ்வேறு நபர்கள் கிடையாதுன்றதுக்கு இந்த வசனமே நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது தேவனுடைய பரிசுத்தாவி, தனி நபர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருத்துவக்காரர்கள் பரிசுத்தாவிய தனி நபர்னு சொல்றாங்க, பிதாவை தனி நபர்னு சொல்லி சொல்றாங்க. தனி நபர் அல்ல, இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர் தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை, ஒரு சீலாக இருக்கிறார். வாசிக்கலாம் எபேசியர் 1 அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verses 13 to 14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமீன். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அச்சாரம்னா என்னங்க? அச்சாரம்னா கேரண்டின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? 13வது வசனத்துல, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப பரிசுத்தாவி தான் முத்திரை என்பது மீண்டும் மீண்டும் வசனத்துல வந்துட்டு ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறார். எபேசியர் 4:30 பரிசுத்தாவி தான் நமக்கு முத்திரை என்று எழுதி இருக்கிறது. எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரை. எப்பொழுது? விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவி நமக்குள் வருவார். ஒரு விசுவாசி வந்துட்டு உண்மையான விசுவாசியா மாறும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளார வந்து அவனை வழி நடத்துவார். இதனாலதான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு எபேசு சபைக்கு போறார். எபேசு சபைக்கு போனேன்னா அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னப்பா விசுவாசியா இருக்கிற, பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்லையா? அப்படி என்றால் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ பரிசுத்தாவி இல்லைன்னாக்க பவுல் என்னத்துல சந்தேகப்படுறாரு? நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்த? நீ கரெக்டா ஞானஸ்தானம் எடுத்திருந்தா ஆவியானவர் உங்ககிட்ட வந்திருந்திருப்பாரு, நீ இப்ப கரெக்டா ஞானஸ்தானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அப்போஸ்தலர் 19 முதல் 5 வசனங்கள் எழுதியிருக்கும், 1 முதல் 5 வரைக்கும். அப்ப ஒரு விசுவாசின்னு சொன்னா பரிசுத்தாவி இருந்தாதான் அவர் வந்துட்டு விசுவாசி. பரிசுத்தாவி இல்லைனாக்கா அவர் விசுவாசியே வந்துட்டு கிடையாது. அப்ப நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியது, எனக்குள் முதலாவது பரிசுத்தாவியினர் இருக்கிறாரா? எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவிய நான் துக்கப்படுத்துறேனா, சந்தோஷப்படுத்துறேனா? இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம். சவுல் ராஜா கிட்ட இருந்து பரிசுத்தாவியினர் கிளம்பி போயிட்டார். அப்ப இது வந்துட்டு கிரியைகள் மூலமா வந்துட்டு இது நிச்சயமா வந்துட்டு வெளிப்படும். இப்ப ஆவியின் கனியில ஒருத்தர் நல்லா உறுதியா நிலைச்சிருக்கிறாருனாக்க பரிசுத்தாவி அவரோட கூட இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மீட்கப்படும் நாள் வரைக்கும். மீட்கப்படும் நாள் என்பது ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சா? அது கிடையாது. மீட்கப்படும் நாள் என்பது கர்த்தருடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்பதான் நமக்கெல்லாம் மகிமைக்குரிய சரீரம் கிடைக்குது. அந்த மகிமைக்குரிய சரீரம் என்னைக்கு நமக்கு கிடைக்குதோ
அதுதான் நம்முடைய டே ஆஃப் ரிடம்ஷன். நமக்கு மீட்கப்படும் நாள் என்பது அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாள். அன்னைக்குதான் நமக்கு மகிமைக்குரிய சரீரம் கிடைக்குது. அது வரைக்கும் ரட்சிப்பின் பாதையில நடந்து கொண்டே நம்ம இருக்கிறோம். அப்ப விசுவாசி அப்படின்னு சொன்னாக்க பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்ட ஒரு மனுஷனா வந்துட்டு இருக்கணும். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். நமக்கு என்னங்க சுதந்திரம்? சுதந்திரம் என்பது நித்திய ஜீவனை தான் சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. இப்ப ஆவியானவர் தான் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு உண்டுன்னா அதுக்கு கேரண்டி கொடுக்கிறவர் யாருங்க? அதுக்கு கேரண்டர் வந்துட்டு ஆவியானவர் தான். அதனாலதான் அச்சாரம். அப்ப அச்சாரம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். அச்சாரம்ன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ கேரண்டி. ஆவியானவர் இருந்தாதான் அவனுக்கு வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருக்குது. ஆவியானவர் இல்லைனாக்க அந்த கேரண்டி வந்துட்டு கிடையாது. இதை குறித்து நிறைய வசனங்கள் வேதத்துல எழுதி இருக்கிறாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:22 வசனம். 2 Corinthians 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை முத்தரித்து, he has sealed us. அப்ப முத்தரிப்பு அப்படின்னா என்னது? சீல். ஒரு நமக்கு மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இப்ப ஆவியானவர் எங்க செயல்படுவாரு? இருதயத்துல செயல்படுவார். நான் இருதயத்துலதான் சிந்தனைகள் எழும்புகிறது. இருதயத்திலிருந்து தான் வந்துட்டு பொல்லாத சிந்தனைகளும் களவுகளும் எல்லாமே புறப்பட்டு வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப முதல்ல சுத்திகரிக்க வேண்டிய இடமே அது இருதயத்தை தான் முதல்ல சுத்திகரிக்கணும். அதனால ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்கள் இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவி என்னும் அச்சாரம்னு சொன்னாக்க இட்ஸ் அ கேரண்டி இல்லைங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல இதே வசனங்களை படிச்சு பாருங்க, கேரண்டின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்ப ஆவி என்னும் அச்சாரம், ஆவியானவர் இருந்தாதாங்க நமக்கு வந்துட்டு ரட்சிப்பு என்கிற ஒரு அச்சாரம் இருக்குது, ஒரு கேரண்டி இருக்குது. ஆவியானவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாக்க ரட்சிப்பை வந்துட்டு ஒரு கிறிஸ்தவர் இழந்து விடுவார். அப்ப ஆவியானவரனா துக்கப்படுத்துறனா சந்தோஷப்படுத்துறனா? இந்த கேள்வியை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:5 வசனம். 2 Corinthians 5:5. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப ஆவி என்னும் அச்சாரம்னா கேரண்டி. இப்ப இந்த 3 வசனத்திலையும் பார்த்துட்டோம். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஹி இஸ் த கேரண்டர். அதே போல நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹி இஸ் த கேரண்டி. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை, ஒரு கேரண்டியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா பழைய மனுஷனா இருந்த நாம புதிய மனுஷனா மாறி இருக்கணும். இல்ல மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ்லயாவது நம்ம இருக்கணும். இன்னைக்கு எடுத்த நிறைய வசனங்கள் எபேசியர் புஸ்தகத்துல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். எபேசியர் 4:30, எபேசியர் 1:13. ஆவியானவர் வந்துட்டு நம்மோடு கூட எப்படி வந்துட்டு மீட்கப்படும் நாளுக்கு ஒரு முத்திரையாக இருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை துக்கப்படுத்த கூடாதுன்ற காரியங்கள்ல அநேக வசனங்கள் எபேசியர் புஸ்தகத்துல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். இதுல நம்ம பழைய மனுஷன்ல இருந்து புதிய மனுஷனா மாறிட்டோமா இல்ல மாறிக்கிட்ட இருக்கிறோமா அப்படின்ற அந்த ப்ராசஸ நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். என்னைக்குமே கால் சறுக்கி பின்னாடி போயிடக்கூடாது. நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். Ephesians chapter 4 verses 17 to 19. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். இப்ப மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புறஜாதிகளை போல நீங்க இருக்காதீங்கப்பா. அவங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். அதனால மற்றவங்களை பார்த்து நம்ம எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. கர்த்தர் ஒரு விஷயத்த அனுமதிக்கிறாரா? செய்யலாம். கர்த்தர் அனுமதிக்கலையா? நம்ம செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இல்ல அவன் செய்யறான் இவன் செய்யறான், யார் வேணா செய்யட்டும், நமக்கு அது முக்கியமே கிடையாது. மற்ற புறஜாதிகளை பார்த்து எதையுமே ஃபாலோ பண்ணிடாதீங்க. இல்ல அவங்க செய்யறாங்க, மற்ற கிறிஸ்தவங்க செய்யறாங்க, மற்ற சபையில இருக்கிறவங்க செய்யறாங்க, மற்றவங்க சினிமா பார்க்கலாம், நம்ம சினிமா பார்க்கறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. மற்றவர்கள் நாடகம் பார்க்கலாம், நமக்கு நாடகம் பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. மற்றவங்க பொய் சொல்லலாம், நமக்கு பொய் சொல்வதற்கு அனுமதி கிடையாது. பாவங்கள் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு கிறிஸ்தவரே வந்துட்டு புறஜாதியை போல நடந்துக்கிட்டா அவர் ஆக்சுவலி கிறிஸ்தவரே கிடையாது.
உள்ளத்திலே யூதனானவனை யூதன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஒரு கிறிஸ்தவன் சொன்னாக்க வசனத்தின்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதனால மற்றவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவ போர்வையில இருந்தா கூட அவர்கள் புறஜாதிகள் என்றுதான் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் எண்ணப்படுகிறார்கள். இப்ப மற்ற புறஜாதிகளை போல நம்ம இருக்கக்கூடாது. இப்ப பழைய மனுஷனை போல இருக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, நல்லா கவனிச்சு பாருங்க, டார்க்னஸ் எங்க இருக்குது? அந்தகாரம் என்பது புத்தியில முதல்ல இருக்குதுங்க. அந்தகாரம் என்பது அது புத்தியில முதல்ல இருக்கும். தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அறியாமை ஒரு மனுஷனுக்கு ஏங்க வருது? இருதய கடினத்தினாலதான் அறியாமை வருது. பாவம் அவர் ஒண்ணு அறியாதவர்னு சொல்லி நம்ம சில நேரம் பாவப்படுவோம் இல்லைங்களா? அது இருதய கடினத்தினாலதான் அந்த அறியாமை வருகிறதுன்றது நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, இல்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால அறியாமை அப்படின்றது கிடையாது. இருதய கடினத்தினாலதான் அறியாமை வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அப்ப ஒரு சிலர் கீழ்ப்படியாம இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய புத்தியினம், அது அவர்களுடைய அறியாமை, இருதய கடினத்தினாலதான் அப்படி இருக்கிறாங்க. உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கிறார்கள். நாம அவங்கள போல இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். சரி, நாம எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அடுத்து ஒரு சில வசனங்கள்ல ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 வரைக்கும். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verses 22 to 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நம்ம எல்லாரும் பழைய மனுஷனாதான் இருந்தோம் ஒரு காலத்துல இல்லைங்களா? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மோசம் போக்கும் இச்சைகளோட இருந்த பழைய மனுஷன் தான். அந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணும், முற்றிலுமா களைந்து போடணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப இருதயங்களில் ஆவியானவரே கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 5:5 ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அதே போல 2 கொரிந்தியர் 1:22 நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியானவர் இருதயங்கள்ல செயல்படுறாருன்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் எபேசியர் 4:23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் தான். ஆவி ஆத்மா சரீரத்துல முதல்ல கர்த்தர் சுத்திகரிப்பது எதை? ஆவியதான் அவர் சுத்திகரிக்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷனை களைந்து போடணும் முதல்ல இல்லைங்களா? ஸ்டெப்ஸ் கிளியரா கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த பழைய மனுஷன் எப்படி இருப்பானா? மோசம் போக்கும் இச்சைகளால, அந்த இச்சைகள்னாலதான் மனிதனுக்கு பாவம் வந்ததுன்றதை பாக்குறோம். கிட்டத்தட்ட எல்லா பாவமே ஒரு இச்சையினாலதான் நடக்குது. அது பெருமையா இருக்கலாம், இல்ல பொருள் ஆசையா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துக்குரிய இச்சையா இருக்கலாம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இச்சையினாலதான் பாவம் உண்டாச்சு. அப்ப இந்த இச்சைகள் எல்லாவற்றையும், அந்த பழைய மனுஷனுக்குரிய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம களைந்து போட்டா மட்டும்தான் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்க முடியாது. அந்த இச்சைகளோட புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்க முடியாது. இச்சைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு புதிதான ஆவி உள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னாக்க அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். இப்போ ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். அந்த பழைய குணாதிசயங்கள் ஏதாவது எனக்குள்ளார இன்னும் இருக்குதா? இந்த கோபப்படுறது, எரிச்சல் படுறது, வாய்க்கு வந்ததை பேசுறது, ஏன்னா அது அதிக சொற்கள்ல பாவம் இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பழைய வாழ்க்கையில நம்ம டக்குன்னு கோவப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல, அப்ப நமக்கு வசனம் தெரியாது, அறியாமையில் உள்ள காலங்களே கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். பட் சத்தியம் தெரிஞ்ச பிறகும் அதே மாதிரி டக்குன்னு கோவப்படுறோமா? நம்மை நாமே நம்ம நிதானித்து பார்க்கணும். குறிப்பா கணவன் மனைவிட்ட பேசுறப்ப, மனைவி கணவர்கிட்ட பேசுறப்ப, பிள்ளைகள்கிட்ட பேசுறப்ப, பெற்றோர்கிட்ட பேசுறப்ப இந்த டக்குன்னு கோவப்படுற அந்த குணாதிசயம் இன்னும் இருக்குதா? இல்ல நம்ம ஒரு டீச் பண்ற மாதிரி இல்ல பைபிள்ல இப்படி எழுதி இருக்குது, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இந்த வசனத்தின்படி இது தப்பு, இந்த வசனத்தின்படி இது ரைட்டு, நம்ம வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாத்திக்குவோமே அப்படின்னு சாந்தமா நம்ம பேசுறோமா? ஏன்னா கடிந்து கொள்ளுதலே வசனத்தின்படிதான் கடிந்து கொள்ளுதல் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இல்ல வேதத்துல ஆண்டவர் ரெபியூக் பண்ண சொல்லி இருக்கிறாருன்னா என் இஷ்டத்துக்கு ரெபியூக் பண்ணுவேன், அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு யாரையும் ரெபியூக்கே பண்ணக்கூடாது. வேத வாக்கியங்களை கொண்டுதான் நம்ம ரெபியூக் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு வாசிச்ச முதல் வசனத்தை மீண்டுமா நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4:30
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப எப்படியெல்லாம் இந்த எபேசியர் 4:30 சொல்றபடி எப்படியெல்லாம் மனிதர்கள் துக்கப்படுத்துறாங்க, பழைய மனுஷனை களைந்து போடணுன்றதை பார்த்தோம். பட் எபேசியர் 4:25 இருந்து அந்த கடைசி வசனம் வரைக்கும் 32 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் துக்கப்படுத்தலாம் அப்படின்ற லிஸ்ட்டை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கல எபேசியர் 4:25, எபேசியன்ஸ் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். ஃபர்ஸ்ட் பாவமே இங்க கர்த்தர் சொல்றது பொய் தான். ஏன்னா பிசாசு பொய் சொன்னதுனாலதான் மனுஷன் வந்துட்டு இச்சைக்குள்ளார வந்துட்டு உள்ளானான். பிசாசு பொய் சொன்னா ஏவாளுக்கு இச்சை உண்டாச்சு. அந்த இச்சையின் மூலமா அந்த பழத்தை அவங்க வந்துட்டு பறித்து அவங்க புசித்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். சோ அதனாலதான் முதல் பாவமா பொய்யை வந்துட்டு கர்த்தர் சொல்றார். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஏன்னா நம்ம எல்லோருமே ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் இல்லைங்களா? மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் பாடி. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்ம எல்லோருமே அவயவங்களா இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. ஒரே சரீரம் தான். ஒரே சரீரத்துக்குள்ளார யாரும் பொய் சொல்லிக்க மாட்டாங்க இல்லைங்களா? கை வந்துட்டு இப்ப வாய் வந்துட்டு தன்னுடைய கை கிட்ட வந்துட்டு பொய் சொல்லாது. அப்ப மெய்யை வந்துட்டு நாம் பேசுகிறவர்களா இருக்கணும். அப்ப இன்னமும் ஏதாவது எங்கேயாவது பொய் சொல்றோமா? பயத்தினால பொய் சொல்றோமா? இல்ல ஏதாவது ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்றோமா? நம்மை நாமே நம்ம நிதானித்து அறியணும். ஏன்னா அந்த பொய்ன்றது பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கு? ஒரு சின்ன பொய் சொன்னேன். பொய்ன்றது ஒரு பெரிய பாவமே கிடையாது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாவம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல பொய் என்பது மகா பெரிய பாவம். அதை நம்ம நல்லாவே உணர்ந்துக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது கொலை செய்யறதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய பாவம் தான் பொய் சொல்றது. நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. பொய்யை வந்துட்டு முற்றிலுமா களைந்து போடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். நான் பிசாசு ஒரு பொய்யை சொல்லிதான் வந்துட்டு ஏவாளை ஏமாத்தணும். நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும்னு சொல்லி பொய் சொல்லிதான் ஏவாளை ஏமாத்தணும். அந்த பொய் என்பது வந்துட்டு நரக அக்கினியில வந்துட்டு தள்ளி விட்டுரும். அதனால பொய் சொல்லுகிற பிள்ளைகளா காணப்படக்கூடாது. பொய் சொன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். சரி, ஒருத்தர் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், என்ன ஆகும்? ஆவியானவர் அந்த மனுஷனை விட்டு கிளம்பி போயிடுவார். அதனாலதான் எந்தெந்த பிஹேவியர்லாம் அது ஆவியானவரை துக்கப்படுத்தும்னு சொல்லி ஒன்னொன்னா ஆவியானவரை லிஸ்ட் போட்டு எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் எபேசியர் 4:26 முதல் 27 வரைக்கும். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verses 26 to 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஆனா கோபமே பட வேணாம்னு சொல்லியும் வசனங்கள் இருக்கிறது இல்லைங்களா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று எழுதியிருக்கிறது. இப்ப நம்ம கோபப்படுறதுனால வந்துட்டு கர்த்தருடைய நீதி எல்லாம் வெளிப்பட போறது கிடையாது. அப்ப இந்த ரெண்டு வசனங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நான் கோபப்படுறதுனால இயேசு கிறிஸ்துவின் நீதி நிச்சயமா வெளிப்பட போறது கிடையாது. அதனால நான் கோபப்படுறது வேஸ்ட். இல்ல அப்படியே என்னைக்காவது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கோபம் வருதா? கோபம் வந்தாலும் பாவம் செய்யாம அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வந்துட்டு பழகணும். இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாருன்றதை பாக்குறோம். அவர் வந்துட்டு கோவப்பட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஹீலிங் பண்றார். அந்த சூம்பின கையன் ஒருவன் இருப்பான். அந்த சூம்பின கையனை வந்துட்டு அவர் வந்துட்டு நடுவே வந்துட்டு ஜனங்கள் முன்னாடி நிப்பாட்டிட்டு ஓய்வு நாள்ல இவனை குணப்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பார். ஜனங்கள் யாருமே குணப்படுத்தலான்ற பதில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து எக்ஸ்பெக்ட் பண்ற பதில். என்னது? ஓகே, இவனை வந்துட்டு சுகப்படுத்தலாம். இதுதான் இயேசு கிறிஸ்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பதில். ஏன்னா அதுதான் அன்பு. ஆனா அந்த அன்புக்குரிய பதிலை யாருமே சொல்லல. அவங்களோட இருதய கடினம் எப்படி இருந்துச்சு? இது ஓய்வு நாள், இன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, இன்னைக்கு எந்த சுகமாக்குதல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னாங்க. கர்த்தர் அவர்களை கோபத்தோட பார்த்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் கோபத்தோட அவர்களை பார்த்து அந்த சூமின கையனை நோக்கி வந்துட்டு அவர் என்ன செய்யறாரு? உன் கையை நீட்டுன்னு சொல்லி சுகமாக்குறாரு. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டப்ப கூட ஒரு அற்புதம் நடந்துச்சு. அங்க வந்துட்டு எந்த பாவத்துக்குரிய வெளிப்பாடும் வந்துட்டு இல்லை. அவர் கோவப்பட்டப்ப கூட வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பெர்ஃபெக்டா நீதியோட ஹேண்டில் பண்ணாருன்றதை வந்துட்டு பாக்குறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம கோவப்பட்டா என்ன ஆகும்? நாம கோவப்பட்டா வழக்கமா வாயில பாவத்துக்குரிய வார்த்தைகள் வரும். அப்ப ஒரு சிலர் கோவப்பட்டா இன்னொருத்தரை போய் அடிப்பாங்க. ஒரு சிலர் கோவப்பட்டா வாயில தாறுமாறா பேசுவாங்க. அப்ப முதலாவது காரியம், கோவப்படாம இருக்கிறது நல்லது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. நீங்க அடுத்தடுத்த நாள் அந்த எரிச்சலை கொண்டு போனீங்கன்னு சொன்னாக்க அது பெரிய பாவமா தான் வந்துட்டு மாறும். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை அன்னைக்கே சமாதானம் பண்ணி, ஓகே அந்த நபர் பக்கத்துல இல்லைன்னா கூட கர்த்தர்ட்ட சமாதானம் பண்ணிருந்தேன், இந்த நபரை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மன்னிக்கிறேன்,
இந்த நபரை நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அது ஒரு பெரிய கோவமா இருக்குதா, தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். நீங்க அவங்களுக்காக ரெகுலரா ஜெபம் பண்ணலன்னா நீங்க அவங்கள மன்னிக்கலன்னு சொல்லி அர்த்தம். வெறுமனே மறந்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். திரும்ப அது வந்துட்டு ரீகிண்டல் ஆகும். பிசாசு எங்கிட்டாவது ஒரு சூழ்நிலையில அந்த பாவத்தை திரும்ப ரீகிண்டல் பண்ணுவான். அதனால ஒருத்தர் மேல ஏதாவது ஒரு கோபம் இருக்குதுன்னு சொன்னாக்க அவங்கள மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்களுக்காக ரெகுலரா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கோபம் தணியிற வரைக்கும் டெய்லி அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணித்தான் வந்துட்டு ஆகணும். அப்ப நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்ப இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும். தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறாரு. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும் வந்துட்டு தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஆவியானவர் சும்மா பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். சவுலை விட்டு கிளம்பின ஆவியானவர் அவர் வந்துட்டு அந்த நபரை விட்டும் கிளம்பி போயிடுவார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக நம்முடைய எரிச்சலை தணிச்சுக்கிட்டு கர்த்தரோடு கூட நம்ம ஒப்புரவாகணும். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப அடுத்தடுத்த நாள் அந்த கோபம் எரிச்சலை கொண்டு போனா என்ன ஆகும்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 4:29. எபேசியன்ஸ் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப தெளிவாவே ரொம்ப வந்துட்டு கிளியரா கர்த்தர் இங்க பேசியிருக்கிறார். கெட்ட வார்த்தை ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அநேகர் பிள்ளைகளை திட்டுறப்ப எப்படி திட்டுவாங்க? அவங்க மிருகங்கள் பெயரை சொல்லி வந்துட்டு திட்டுவாங்க இல்லைங்களா? அது கெட்ட வார்த்தை தான். மிருகங்கள் பெயரை சொல்லி பிள்ளைகளை திட்டுறது வந்துட்டு அது கெட்ட வார்த்தை தான். ஒரு சிலர் வந்துட்டு தகாத வார்த்தைகள்லாம் வந்துட்டு பேசுவாங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, இது நாம் செய்யக்கூடாது. இது எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள். ரொம்ப பிராக்டிக்கலா தான் ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல ஆவியானவரை துக்கப்படுத்தாதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. 30வது வசனம் தான் இன்னைக்கு மைய வசனமா நம்ம வாசிச்சிருக்கிறோம். முதல் வசனமா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்ப எதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும்? பொய் சொல்றது ஆவியானவரை துக்கப்படுத்தும். நீங்க கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அதை அடுத்தடுத்த நாள் கொண்டு போறது இது ஆவியானவரை துக்கப்படுத்தி பிசாசுக்கும் இடம் கொடுக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கெட்ட வார்த்தை சொல்றது இது ஆவியானவரை துக்கப்படுத்தும். இதுலலாம் தொடர்ந்து நம்ம பெர்சிஸ்ட் பண்றோமா, இல்ல இதுலலாம் நம்ம மனம் திரும்பிட்டோமா? மனம் திரும்பிட்டாக்க ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பலைனாக்க இதெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுத்துற காரியம்னு சொல்லி இதை இன்றைக்கே வந்துட்டு மனம் திரும்புகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் எபேசியர் 4:31. எபேசியன்ஸ் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். சகல விதமான கசப்பும் கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற துர்குணங்கள் உங்களை விட்டு நீங்க கிடவுது. உங்களை விட்டுனா யாருங்க? எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார். எபேசு சபையை பார்த்து சொன்னா அதே கர்த்தர் தான் இன்று நம்மையும் பார்த்து இதே வசனங்களை வந்துட்டு சொல்றார். கசப்பு வச்சுக்க கூடாதுங்க. கசப்பு இருந்தா ஆவியானவர் இருதயத்தை விட்டு வெளியில போயிடுவார். இருதயத்துல ஒரு நபருக்கு விரோதமா கசப்பு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஆவியானவர் அங்க செயல்படவே மாட்டார். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இந்த துர்குணங்கள் அது கிறிஸ்தவர்களிடம் இருக்கவே கூடாது. அது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்துட்டு கர்த்தர்ட்ட ரெக்கன்சைல் பண்ணி மன்னிப்பு கேட்டு மன்னிக்க வேண்டியவங்களெல்லாம் மன்னிச்சு நம்ம ரெக்கன்சைல் ஆகணும். இல்லாட்டினா ஆவியானவர் கிளம்பி போயிடுவார். இது எபேசியர் 4:30 அடுத்து இருக்கிற 31வது வசனம். ஸோ ஆவியானவரை துக்கப்படுத்துற காரியங்கள் அந்த எபேசியர் 4:30 முன்னாடியும் எழுதியிருக்குது, அதுக்கு பின்னாடியும் எழுதியிருக்குது. அப்ப எப்படி எல்லாம் நம்ம கரெக்டா நடந்துக்கணும், எப்படி நடந்தா ஆவியானவர் வந்துட்டு அவர் சந்தோஷமா இருப்பாரு, எப்படி நடந்தா ஆவியானவர் துக்கப்படுவாரு, எல்லாமே எழுதியிருக்கு. நம்ம இப்ப துக்கப்படுற லிஸ்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் எபேசியர் 4:32 வசனம். எபேசியன்ஸ் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி இருக்கணுங்க? தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப நம்மளை கர்த்தர் மன்னிக்கிறார் இல்லைங்களா? நம்மளை கர்த்தர் எந்த பாவமா இருந்தாலும் வந்துட்டு கொலையே பண்ணியிருந்தாலும் அவர் மன்னிச்சிருவார். தாவீது கொலை பண்ணாரு, ஆனாலும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். அப்ப கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மளை வந்துட்டு மன்னிக்கும் போது நாமளும் மத்தவங்களை மன்னிச்சுதான் ஆகணும். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். தேவன் நம்மளை மன்னிச்சிட்டார்னா திரும்ப அதை வந்துட்டு அந்த கணக்கெல்லாம் எடுக்க மாட்டார். அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம மன்னியாமையில இருந்தோம்னா அந்த கணக்கு எடுத்து கேள்வி கேட்பார். நம்ம மன்னிச்சிட்டோம்னு சொன்னாக்க திரும்ப வந்துட்டு அந்த பாவங்களை குறித்து கர்த்தர் வந்துட்டு பேசவே மாட்டார். அப்ப தேவன் நம்மளை வந்துட்டு முழுமையா மன்னிக்கிறாருனாக்க நாமளும் மத்தவங்கள முழுமையா தாங்க மன்னிக்கணும். மன்னிச்சிட்டீங்கன்னா பழைய காரியங்களை பத்தி பேசக்கூடாது.
அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான அடையாளம். நீங்க ஒரு நபரை மன்னிச்சிட்டீங்கன்னா, அந்த நபரை பத்தி தப்பா பேசுறது, பழைய விஷயங்கள பத்தி பேசுறது, அது இருக்கவே கூடாது. அது கரெக்ட்டா தான் நடந்துக்கிறோமான்றத நம்மை நாமே நம்ம நிதானித்து அறியணும். இது எல்லாமே ஆவியானவர துக்கப்படுத்துற விஷயங்களுக்குரிய லிஸ்ட். அந்த பொய் பேசுறதா இருக்கட்டும், கோபப்படுறது, எரிச்சல் படுறது, இது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்குணம், இது எல்லாமே ஆவியானவர துக்கப்படுத்துறது. மத்தவங்கள மன்னிக்காம இருக்கிறது, இது எல்லாமே ஆவியானவர துக்கப்படுத்துற லிஸ்ட். இப்ப ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சந்தோஷப்படுத்தல அவரை தொடர்ந்து துக்கப்படுத்தினா 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆவியானவர் துக்கப்படுத்தினா ஒரு கிறிஸ்தவனை விட்டு ஆவியானவர் கிளம்பி போயிருவார். நஷ்டம் அந்த கிறிஸ்தவனுக்கு தான். பெயர் கிறிஸ்தவனா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் கிளம்பி போயிட்டாருன்னா, அசுத்தாவி கிளம்பி வந்து அந்த மனுஷனை அலக்களிக்கும். இதே மாதிரி வனாந்தரத்துல 6 லட்சம் மனிதர்களை நம்ம பார்த்தோம். அந்த 6 லட்சம் அவங்களுடைய மனைவிகளையும் சேர்த்தீங்கன்னா 12 லட்சம். அட்லீஸ்ட் இந்த 12 லட்சம் பேர் வந்துட்டு இவங்க பரிசுத்தாவியை இழந்து போயிட்டாங்க. இவங்க பரிசுத்தாவியினருக்கு விரோதமா வந்துட்டு இருந்ததுனால நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். ஏசாயா 63வது அதிகாரத்துல 10வது வசனத்துல, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆவியானவரை விசனப்படுத்தணும், ஆவியானவரை வந்துட்டு துக்கப்படுத்தணும்னு சொன்னா ஒரு டைம் வரைக்கும் தாங்க ஆவியானவர் பார்ப்பாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஒண்ணு இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், இந்த கடைசியா ஒரு சான்ஸை வந்துட்டு எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆவியானவர் கிளம்பி போயிடுவாரு. கிளம்பி வெளியில போயிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? அவரே அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். அப்ப ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு சத்ருவா மாறிட்டாரு, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு விரோதமா யுத்தம் பண்றாருன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ரட்சிப்பும் இல்ல, இந்த பூமியிலே அவனுக்கு உயிரோட இருக்க முடியாது. அப்ப சவுல் ராஜா மரித்த பொழுது ஒரு வசனம் சொல்கிறது வேதத்துல, கர்த்தர் அவனை கொன்றார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப சவுல் ராஜா கிட்ட இருந்து அவர் நீங்கி போனது மட்டும் இல்லைங்க, கர்த்தரே அவனை கொன்னுட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப எந்தெந்த குணாதிசயங்கள்லாம் ஆவியானவர் துக்கப்படுத்தும்னு பார்த்து லிஸ்ட் போட்டு எனக்குள்ளார அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியன்ஸ் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு போதிக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் வேற, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வேற அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. வேதம் தெளிவா கிளியரா வந்துட்டு சொல்லுது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யமும் பிதாவின் ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமும் ஒரே ராஜ்யம் தான். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்று வேதம் சொல்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளார நுழையணும்னா என்ன செய்யணுமா? வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? விபச்சாரம் செய்யக்கூடாது. விபச்சாரம் என்பது பிசிக்கல் விபச்சாரம் மட்டும் இல்ல, உன் கண்களால வந்துட்டு விபச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 5:28 நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு வந்துட்டு பார்க்கிற எவனும் அவனுடைய இருதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மட்டும் இல்லாம சிலை வழிபாடு செய்கிறது, அதுவும் ஒரு விபச்சாரம் தான். சிலை வழிபாடு செய்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு விபச்சார பாவம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அசுத்தமான சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அசுத்தம் என்பது சிந்தனைகள் அசுத்தம். நீங்க பல இடத்துல வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல அசுத்தம்னு சொல்லி படிப்பீங்க. இந்த அசுத்தம் என்பது சிந்தனைகள் அசுத்தம், வந்துட்டு அசுத்தமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். பொருளாசை வந்துட்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் விக்கிரக ஆராதனை பண்றான். பொருளாசை வந்துட்டு விக்கிரக ஆராதனா, பொருளாசை என்பது அது விபச்சாரம் என்பதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா விக்கிரக ஆராதனை விபச்சாரம், பொருளாசை விக்கிரக ஆராதனைனா பொருளாசை விபச்சாரம்ன்றதை நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சுக்கணும். பொருளாசைனா என்னது? தேவைக்கு கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆண்டவரே என்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுங்கன்னு கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறது தப்பு இல்லை. பிரதர் எனக்கு 2வது வீடு வாங்கணும், அதுக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்க முடியுமா? இது பொருளாசை, இது விக்கிரக ஆராதனை. இந்த 2வது வீடு வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் தேவைக்கு அதிகமாக வந்துட்டு கர்த்தர்ட்ட கேட்பதோ ஜெபிப்பதோ மற்றவங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போறது, இது வந்துட்டு பொருளாசை. உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் உங்களுக்கு போதும் என்று இருக்க கடவும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? சாப்பாடும் துணிமணியும் இருக்குதா? இதுதாங்க அடிப்படை. கர்த்தர் வந்துட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பேசின அடிப்படையான விஷயங்கள் சாப்பாடு, துணிமணி. சொந்த வீடை பத்தி கூட பேசல. சொந்த வீடு கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடு இருக்குதா? ஸ்தோத்திரம். இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடை பத்தி எல்லாம் கர்த்தர் வந்துட்டு பைபிள்ல பெருசா வந்துட்டு பேசல. கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, ஒரு சிலருக்கு கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு கொடுக்கறது இல்ல, அது முக்கியம் இல்ல.
நமக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பொருளாசைய ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு நம்ம இருக்கணும். பொருளாசை நிமித்தமா வந்துட்டு நரகத்துக்கு போனவங்களை எல்லாம் நம்ம பைபிள்ல பாக்குறோம். யூதாஸ் வந்துட்டு எப்படி வந்து நரகத்துக்கு போனான்? அவனுக்கு பொருளாசை இருந்துச்சு. 30 வெள்ளி காசுங்க, ரொம்ப சீப்பான அமௌண்ட். ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் தலை மேல வந்துட்டு ஒரு பரிமள தைலத்தை 300 வெள்ளி காசுக்கு வாங்கின பரிமள தைலத்தை உடைச்சு தலை மேல வந்துட்டு அவள் பூசுகிறாள் இல்லைங்களா? 300 வெள்ளி காசுங்க. இந்த 300 வெள்ளி காசுங்க, இந்த 30 வெள்ளி காசுங்க. இயேசு கிறிஸ்துவ அவன் காட்டி கொடுத்தது ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு காட்டி கொடுத்திருக்கிறான். அப்ப 30 வெள்ளி காசு அந்த பொருளாசை நிமித்தமா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவன் பிறவாதிருந்தால் அது அவனுக்கு நலமாய் இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு அவனுக்கு ஆக்கினை காத்திருக்குதுன்றது வந்துட்டு கர்த்தர் முன்னமே வந்துட்டு அவர் சொல்லி இருந்தார். அப்ப பொருளாசை என்பது அது விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். அநேகருக்கு தெரியறதில்ல, நான் விக்கிரக ஆராதனை பண்றது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா பொருளாசை என்பதே விக்கிரக ஆராதனை என்பதை வந்துட்டு நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால அளவுக்கு மீறி கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதே முதல்ல தப்பு. என்னுடைய தேவைக்கு மிகுதியா வந்துட்டு கர்த்தர்ட்ட ஆண்டவரை இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதே, அந்த ஜெபமே வந்துட்டு பாவமா வந்துட்டு மாறிடும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அதையும் ஜெபிக்காமலே கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இப்போ முதல்ல வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நம்ம தேடும் பொழுது அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது உன் தலைமையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆசீர்வாதங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த உபாகமம் 28வது அதிகாரத்துல ஆசீர்வாதங்களும் சாபங்களும் என்று எழுதியிருக்கிறது. ஆசீர்வாதத்தை நீங்க கேட்க வேண்டாம், சாபத்தையும் கேட்க வேண்டாம். ஆசீர்வாதம் கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். சாபமும் கீழ்ப்படியாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இப்ப எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துது அப்படின்னு அந்த லிஸ்ட் பார்த்துக்கிட்டே வரும். இன்ஃபேக்ட் எபேசியர் 4:30 இருந்து பாத்தீங்கன்னா இப்ப எபேசியர் 5:5 நம்ம வாசிச்சோம். இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கிற வசனங்கள் தான் வந்துட்டு ஒரு 4-5 வசனங்கள்ல வந்துட்டு எழுதப்பட்டது. இப்ப எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும் அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 5:4 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். ஆமென். வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்ப வம்பு பண்றதுன்னா என்னதுங்க? நான் சும்மா வம்பிழுத்தேன், கேஷுவலா பேசினேன், சும்மா ஜாலிக்காக பேசினேன், இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. சும்மா வம்பிழுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். வம்பு, புத்தியீனமான பேசுறது, பரியாசம், ஒருத்தருடைய சரீரத்தை வச்சு பரியாசம் பண்றது, ஒருத்தரோட தலையை வச்சோ அவங்க கலரை வச்சோ இல்ல உடல் பருமனை வச்சோ அவங்கள பரியாசம் பண்ற காரியங்கள் கர்த்தருக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு அநேக விதத்துல வந்துட்டு பரியாசங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு அது ஒரு நல்ல விஷயம் நினைச்சு இது ஜோக் அடிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நபரை வந்துட்டு துக்கப்படுத்துற மாதிரி, ஒருத்தரோட இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி வந்துட்டு பரியாசம் பண்றதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் இதுதாங்க சினிமால இருக்குது. அதனாலதான் சினிமால ஜோக்கு பார்க்காதீங்கன்னு சொல்றோம். சினிமால ஜோக்கு பார்த்தா இந்த வசனங்களுக்கு விரோதமா தான் இருதயம் சிந்திக்கும். வம்பு வார்த்தைகள் பேசும் இருதயம், நம்மள மீறி அதுதான் நடக்கும். புத்தியீனமா வந்துட்டு வாய் போகும். பரியாசம் பண்றது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் பார்த்தோம். எதெல்லாம் செஞ்சா ஆவியானவர் துக்கப்படுவாரு அப்படின்னு அந்த லிஸ்ட் பார்த்தோம். இதுல இருந்து விலகி இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னாக்க கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் அவங்க தான் இந்த பாவத்தை செய்வாங்க. இந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல என்னங்க வரும்? தேவ கோபாக்கினை வரும். இப்ப நம்ம தேவ கோபாக்கினை நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வாழ்கிற அந்த காலகட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபாக்கினை கலசங்கள், இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம இருக்கிற வந்துட்டு காலகட்டம் எந்த காலகட்டம்? 7வது கோபாக்கினின் கலசத்தின் காலகட்டத்துல இருக்கிறோம். கடந்த ஒரு 100 ஆண்டுகளாவே கோபாக்கினையின் காலகட்டமா தான் இருக்குது. கிருபையின் காலகட்டம்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. கிருபையின் காலகட்டத்துல 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் வந்திருக்காது. கிருபையின் காலகட்டம்லாம் எப்பொழுதோ முடிந்து போய் இப்பொழுது கோபாக்கினின் காலகட்டத்துல வந்துட்டு இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இப்ப என்ன வருது? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை. கொரோனா காலகட்டத்துல இருந்து பாக்குறீங்க, கடந்த 6 ஆண்டுகளா இந்த பூமியின் மேல பிரச்சனையின் மேல பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே நிக்கல. அடுத்த பெரிய பிரச்சனையை நோக்கி இந்த பூமி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் இந்த கோபாக்கினின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 5 verses 6 to 7. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். ஆமென்.
இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாங்க. எதுங்க இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமா? நம்ம ஆரம்பத்துல இருந்து வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள்லாம். பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை சொல்றது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, கூக்குரல், மன்னிக்காம இருக்கிறது. இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம். அதனாலதான் இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், சில்ட்ரன் ஆஃப் டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாத பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. பொய் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அவங்க எல்லாம் யாருங்க? சில்ட்ரன் ஆஃப் டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அவங்களுக்கு என்ன வருமா? தேவ கோபாக்கினை வருவதால். இந்த தேவ கோபாக்கினை, இந்த wrath ஆஃப் காட், கோபாக்கினின் கலசங்கள் என்பதை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். இந்த கலசங்கள் அந்த தேவ கோபாக்கினின் கலசங்கள் யார் மேல் ஊற்றப்படுகிறது? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேலதான் இது வந்துட்டு வரும். அதனால ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இல்லங்க, இந்த டிவி பார்த்தாலும் தப்பு கிடையாது, பாஸ்டரே டிவி பாக்குறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதீங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப பங்காளியா கூட இருக்கக்கூடாது. பொய் சொல்றவனோட சேராதீங்க. அவர்களுக்கு பங்காளிகளா இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஸா இருக்கக்கூடாது. பொய் சொல்றவங்க, கெட்ட வார்த்தை சொல்றவங்க, கோவப்படுறவங்க, எரிச்சல் படுறவங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவ கோபாக்கினை யாரின் மேல வரும், அவங்கள்ட்ட என்ன செயல்படுதுன்றத இதே எபேசியர் புஸ்தகத்துல ஆவியானவர் எழுதியிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். Ephesians chapter 2 verses 2 to 3. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். எப்பங்க? நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம ஆவியானவர் வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளா நம்ம இருந்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்ட்ட யாருங்க கிரியை செய்யறா? பிசாசு தான் இருப்பான் இல்லைங்களா? அந்த ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? பிசாசு தான். நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்ப கீழ்ப்படியாதவங்கள்ட்ட யாருங்க வந்துட்டு கிரியை செய்வா? அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே கீழ்ப்படியாதவங்கள்ட்ட பிசாசு தான் செயல்படுவான். இந்த உலகத்துல 2 கூட்டம் தாங்க இருக்குது. இந்த உலகத்துல பரிசுத்தாவியை உடையவர்கள் ஒரு கூட்டம், பரிசுத்தாவிய இல்லாதவர்கள் இன்னொரு கூட்டம். பரிசுத்தாவி உடையவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தாவி இல்லாதவர்கள் அவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், அவங்களுக்கு என்ன வருகிறது? கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? நாம் எல்லாரும் முற்காலத்துல அப்படிதான் இருந்தோம். முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்து, இருதயத்துக்கு பிடிச்சிருக்குதா அதை செய்வோம். அப்படிதான் நம்ம இருந்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போலதான் நம்ம இருந்தோம். கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம ரட்சிப்பின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கோபாக்கினின் பிள்ளைகளுக்கு தேவ கோபம் வெளிப்படுகிறது. இந்த கொரோனால இறந்தவங்க எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உக்ரைன் போர்ல மறிக்கிறவங்க, ரஷ்யாவில மறிக்கிறவங்க, அதே போல வந்துட்டு இன்னைக்கு நிறைய மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறத வந்துட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈரான்ல வந்துட்டு யுத்தங்கள் வந்துட்டு திரும்பவும் மீண்டுமா தொடங்கி இருக்குது. அப்ப இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத கர்த்தர் காமிக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வந்துட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்துக்கணும். வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். Ephesians 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஓகே, பழைய வாழ்க்கையில நம்ம அந்தகாரமா தான் இருந்தோம். நம்ம வந்துட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்ல. ஆனா இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா என்ன செய்யணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப கிரியைகள் தாங்க வந்துட்டு ரொம்ப முக்கியம். விசுவாச கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அடுத்த வசனத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறது, கீழ்ப்படுகிறதுனா என்னது அப்படிங்கறத அடுத்த வசனத்துல கர்த்தர் பேசுறார். எபேசியர் 5:9. Ephesians 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா, நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினேன், நான் தீர்க்க தரிசனம் வரைக்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. வரங்கள் எல்லாமே செகண்டரி. ஆவியின் கனி இருக்குதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்.
இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். அப்ப ஆவியின் கனி இருந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆவியின் வரங்கள் எல்லாம் சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான். ஒருத்தர் நல்ல அந்நிய பாஷை பேசுறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, இது சபையினுடைய பக்தி விருத்திக்கு. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு கிடையாதுங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஆவியின் கனியில இருந்தா மட்டும்தான் வந்துட்டு போக முடியும். இப்ப சாந்தமா இருக்கிறோமா, நீடிய பொறுமையா நம்ம நடக்கிறோமா, நம்ம தயவோடு நடக்கிறோமா, நம்ம கிருபையோட வந்துட்டு நம்முடைய வார்த்தைகள்லாம் வந்துட்டு இருக்குதா, அன்போட நடக்கிறோமா, விசுவாசத்தோட நிக்கிறோமா, எல்லா நேரத்திலையும் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கணும். நான் ஆவியின் கனி சகல நற்குணத்தில் விளங்கும் என்று எழுதியிருக்கு. நற்குணம் இருந்துச்சுன்னா தான் ஆவியின் கனி இருக்குது. அது நீதி, உண்மை, இதுலதான் வந்துட்டு ஆவியின் கனி விளங்கும். அப்ப எபேசியர் 5:11 சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இப்ப கனியற்ற அந்தகார கிரியைகள் இருக்குதா, அதை கடிஞ்சுக்கணும். யாராவது பொய் சொல்றாங்களா, கெட்ட வார்த்தை சொல்றாங்களா, கோவப்படுறாங்களா, எரிச்சல் படுறாங்களா, தசமபாகம் கேட்கறாங்களா, காணிக்கை கேட்கறாங்களா, இல்ல வந்துட்டு விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்றாங்களா, ஒன் மேன் ஷோ மாதிரி ஏதாவது சபை நடக்குதா, அப்ப அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்ம ஆவியின் கனியிலே நடந்துக்கணும். நடந்துகிட்டு கனியற்ற அந்தகார கிரியைகளை எப்படி கடிஞ்சுக்கணுமா, வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாமே இந்த எபேசியர் புஸ்தகத்துல தெளிவாகவே எழுதிதான் இருக்குது. வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verses 1 to 3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப கடைசியா வந்துட்டு இங்க சொல்ற புத்தி அது வந்துட்டு என்னது? அழைக்கப்பட்ட அழைப்பு. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோங்க? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களா. நம்ம எப்படி நடக்கணுமா? மிகுந்த மனத்தாழ்மை, வெறுமனே சாதாரண மனத்தாழ்மை இல்ல, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்ப ஆவியின் கனிதான் இது எல்லாமே இல்லைங்களா? மனத்தாழ்மையா இருக்கட்டும், சாந்தமா இருக்கட்டும், நீடிய பொறுமை, அன்பு, அதுக்கடுத்து சமாதான கட்டு, ஆவியின் ஒருமையை காத்துக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஆவியின் கனிதான். இப்ப குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு ஆவியின் ஒருமை இருக்கணும்னாலும் உங்களுக்கு ஆவியின் கனிதான் வேணும். சபைக்குள்ளார வந்துட்டு ஆவியின் ஒருமைப்பாடு வேணும்னாலும் அங்கேயும் ஆவியின் கனிதான் வேணும். வரங்கள் எதுக்கு? வரங்கள் சபையினருடைய பக்தி விருத்திக்காக, அநேக ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய அறிவை, கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவதற்கும் கனி கொடுப்பதற்கும் இந்த வரங்கள் வந்து நமக்கு தேவைதான். பட் அது சபையினுடைய பக்தி விருத்திக்கு மட்டும்தான். நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆவியின் கனியில தான் நிலைச்சிருக்கணும். இப்ப எது ஆவியானவருக்கு பிடிச்சது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்துற லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப அவரை பிரியப்படுத்துற லிஸ்ட் என்னது? இப்பதான் நம்ம படிச்சோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்பதை நம்ம படிச்சோம். ஆவியின் கனியில இருக்கிறது தாங்க இயேசுவுக்கு பிடிச்சது. ஆவியின் கனியில இருந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆவியின் கனியில இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நீங்க கேட்கிற காரியம் நடக்கவே நடக்காது. அப்ப ஆவியின் கனியில நிலைச்சு நின்னுட்டு கர்த்தரிடம் ஜெபிக்கிற பிள்ளைகளா, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெறுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, எந்த மனுஷனையும் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண வேணாம். இவர் பெரியவர், அவர் பெரியவர், போதும். நம்ம மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும். நமக்கு கர்த்தர் ஒருவரே, அவர் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறார். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப மத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய கணவர் ரட்சிப்புல வரணும், உங்களுடைய மனைவி ரட்சிப்புல வரணும்னாக்க இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி வந்துட்டு சபை என்று எழுதியிருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரத்துல 25 முதல் 27 வசனங்கள்ல உடைய மனவாட்டியாகிய சபையை இயேசு கிறிஸ்து எப்படிங்க பரிசுத்தப்படுத்தினாரு? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம எப்படி பரிசுத்தமா தமக்கு முன்னாடி அவர் நிறுத்தினாரு? தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
அப்போ ஒரு கணவருடைய ரட்சிப்புக்காக, மனைவியுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நாமளும் நம்மளை நாமளே சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் இல்ல அப்படின்னு சொன்னா குடும்பத்தாரோட ரட்சிப்பை நாம மறந்துடலாம். குடும்பத்தாரை ரட்சிக்கணும்னா நாம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா கரெக்டா மட்டும் இதெல்லாம் செஞ்சு நம்ம நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எபேசியர் 4:16 படி நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியை செஞ்சா சபையே அற்புதமா விசுவாசத்தோட இருக்கும். எபேசியர் 4:16 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த வசனம் ஆரம்பிக்கிறப்பையும் சரீரம்னு சொல்லிதான் ஆரம்பிக்குது, முடிகிறப்பையும் சரீர வளர்ச்சின்னு சொல்லிதான் வந்துட்டு முடியுது. சரீரம்னா என்னங்க? எபேசியர்ல தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. கர்த்தருடைய சரீரம் என்பது சபை. அவருடைய சபை ஆகிய சரீரத்திற்கு அவரே தலையா இருக்கிறார். அப்ப அவராலே சரீரம் முழுவதும், சரீரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறா? உலகம் முழுவதும் இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தருடைய சரீரத்துல அவயவங்களா, மெம்பர்ஸா வந்துட்டு இருக்கிறோம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, சரீரம் எப்படிங்க இணைக்கப்படுது? அது கணுக்களால வந்துட்டு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, இப்ப ஒவ்வொரு பிரதரும் சிஸ்டரும் அன்புனால இணைக்கப்பட்டிருக்கணும். சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி அங்க வந்துட்டு போதிக்கிறவர் இல்லாதவர் அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. சபைக்குள்ளார இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அன்பினால இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யணும். இல்ல பாஸ்டர் பாத்துக்குவாரு, இல்ல வந்துட்டு மூப்பர் பாத்துக்குவாரு, நான் தான் மேய்ப்பன், நான் வந்துட்டு ஒழுங்கா இருந்தா போதும், ஏன் மூலமா அவங்களுக்கு எல்லாம் நடக்கும், இந்த கதையெல்லாம் பைபிள்ல கிடையாது. ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யணும். அப்போ உங்களுக்கு என்ன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணணும். உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வரம் கொடுத்திருக்கிறாரா? போதிக்க வரமோ, இல்ல பேய் ஓட்டுற வரமோ, நோய்களை குணமாக்குற வரமோ, ஏதாவது ஒரு வரம் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த வரத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்க மூலமா ஒரு சில ஆத்துமாக்கள் சபையில வந்துட்டு சேருவாங்க. இல்ல ஏற்கனவே சபையில இருக்கிற ஆத்துமாக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கும். சரீர வளர்ச்சி. அப்போ ஒரு குழந்தை வந்துட்டு நல்லா சாப்பிட்டாதான் சரீர வளர்ச்சி உண்டாகும். நாமளும் வசனத்தை நல்லா உட்கொண்டாதான், அந்த பால் உணவு, திட உணவு, நல்லா வசனத்தை உட்கொண்டு அதை உணர்ந்துகிட்டு அதன்படி நடந்தா மட்டும்தான் சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழியம் பார்க்கணுங்க. வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஏதோ இந்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, இல்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. அவர் சபையில இருக்கிற சீஷர்கள்ல ஒரு சிலரை கண்காணிகளா உயர்த்துக்கிறார், அவ்வளவுதான். சபையில சீஷர்கள் குடும்பம் இருக்கும். அந்த சீஷர்கள் குடும்பத்துல ஒரு சில குடும்பத்தை கண்காணிகளா வந்துட்டு உயர்த்துறாரு, அவ்வளவுதான். மற்றபடி சீஷர்கள் எல்லாருமே வந்துட்டு ஊழியம் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். எல்லா சீஷர்களும் ஊழியம் செஞ்சா மட்டும்தான் சபையில சரீர வளர்ச்சி உண்டாகும். இல்லாட்டினா சபையில வந்துட்டு சரீர வளர்ச்சி இருக்காது. இப்ப நாட்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை வாசிப்போம். Ephesians chapter 5 verses 15 to 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள், அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இது எழுதப்பட்டப்ப நாட்கள் எவ்வளவு பொல்லாதவைகளா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு பொல்லாத நாட்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப காலத்தை வந்துட்டு பிரயோஜனப்படுத்தணும். டைம் இஸ் அட் ஹேண்ட்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போதிச்சார் இல்லைங்களா? அப்ப டைம் இஸ் அட் ஹேண்ட். அப்ப காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு நீங்க இப்பவே நம்புங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மார்க் 1:15 டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்பவே சொன்னார். அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாட்கள் வந்துட்டு பொல்லாத நாட்கள். டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஞானமற்றவர்கள்னு சொல்றாரு. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப கிடைக்கிற சமயத்துல எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிங்க. யார் யாருக்கெல்லாம் சாட்சியா வாழ முடியுமோ எல்லாருக்கும் சாட்சியா வாழ்ந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அவங்க கட்டிட சபைக்கு போற கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இல்ல புறஜாதிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுக்கு அடிப்படையில நாம ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. நாம ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாக்க நாம அடிப்படையில என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனைகள் கரெக்டா இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இன்னைக்கு நீங்க வந்துட்டு இன்னைக்கு நாட்கள் எவ்வளவு பொல்லாதவைகளா இருக்குது அப்படின்றத பாக்குறோம். உக்ரைன் போர் அடுத்த லெவல் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு மாஸ்கோவுக்குள்ளார வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு பாம்பிங் நடத்திட்டு இருக்கிறான் இல்லைங்களா? அவங்களுக்கு 2 முக்கியமான நகரங்கள் தான் வந்துட்டு ரஷ்யால சொல்லுவாங்க. ஒண்ணு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், இன்னொன்னு மாஸ்கோ. இன்னைக்கு மாஸ்கோவிலயும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லயும் வந்துட்டு இன்னைக்கு வெப்பன்ஸை விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது உக்ரைன் நடத்துறது இல்ல. இது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை வந்துட்டு வச்சுட்டு நடக்கிற ஒரு ப்ராக்சி வார் தான். அப்ப ரஷ்யாவோட கோபம் எல்லாம் யார் மேல இருக்கு? ஐரோப்பிய நாடுகள் மீது தான் இருக்குது. அவங்க ஆல்ரெடி நியூக்ளியர் பாம்பு போட போறோம்னு சொல்லி சில ஸ்பெசிபிக் கண்ட்ரீஸையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க லாத்வியா மேல வந்துட்டு நியூக்ளியர் பாம்பு போடுவோம், லித்துவேனியா மேல போட போறோம், அதே போல எஸ்டோனியா மேல போட போறோம், ஜெர்மனி மேல வந்துட்டு நாங்க நியூக்ளியர் பாம்பு போட போறோம்னு சொல்லி ஆல்ரெடி ரஷ்யன் கவர்மெண்ட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாடுகளுடைய பெயர் பட்டியலும் வெளியில வந்துருச்சு. ஒரு 4 நாடை வந்துட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. ஜெர்மனி, லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா. இந்த 4 நாடு மேல போட்டாக்கா அடுத்து உக்ரைன். ஆப்வியஸ்லி 5வது நாடு உக்ரைன் தான் வந்துட்டு. இந்த நாடுகள் மேல நாங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன், ஸ்ட்ராட்டஜிக்கல்ல அந்த சின்ன நியூக்ளியர் பாம்பு, டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்ஸ் வந்துட்டு போட போறோம். எங்களுடைய பொறுமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது இன்னும் எத்தனை மாசத்துல நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. அதே போல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வந்துட்டு கையெழுத்தான அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேட்டு யுத்தம் பெருசாதான் வந்துட்டு வளர போகுது. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளா இருந்தாலும் யுத்தம் தான், ஐரோப்பாவா இருந்தாலும் யுத்தம் தான். இந்த யுத்தங்கள் பரவி இது ஆசியா கண்டத்துக்கும் வரும், இது இந்தியாவுக்கும் வந்துட்டு வரும். நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா வந்துட்டு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அடிப்படையில வந்துட்டு நம்முடைய இருதயங்கள்ல தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதுக்குதான் வந்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எந்த எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க முடியும். எபேசியர் 6வது அதிகாரத்தை நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசை எதிர்க்கணும்னா ஒண்ணுதாங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் உங்களோட வந்துட்டு கூட இருக்கணும். அது என்னது சர்வாயுத வர்க்கம்? எபேசியர் 6:14 இருந்து வாசிச்சு பாருங்க. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை, பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த 6 ஆயுதங்கள் இருந்தாதான் நீங்க பிசாசு ஜெயிக்க முடியும். இந்த 6 ஆயுதங்கள் இல்லைன்னா பிசாசு ஜெயிக்க முடியாது. இப்ப சத்தியம் என்னும் கச்சை, சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? சத்தியத்தை கடைபிடிச்சாதான் சத்தியம் என்னும் கச்சை இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த கச்சை வந்துட்டு நமக்கு இருக்காது. நீதி என்கிற மார்க்கவசம், தேவ நீதியா சுயநீதியா? சுயநீதியை விட்டுட்டு தேவ நீதியை உடைய பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்ப ஆயத்தம் இருந்தீங்கன்னா செருப்பு போட்டு நம்ம வந்துட்டு வெளியில போவோம் இல்லைங்களா? அப்ப அது என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆயத்தம். எப்பொழுதுமே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த ஆயத்தம் இருக்குதா? அதே போல பொல்லாங்கன் சும்மா இருக்க மாட்டான், பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அக்னி ஆஸ்திரங்களை எஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு விசுவாசம் என்னும் கேடகம் உங்கள்கிட்ட இருக்குதா? பிரச்சனை வந்துச்சுன்னா விசுவாசம் என்னும் கேடகத்தோட தடுத்துடலாங்க. ரட்சணை என்னும் தலை சீராவோட இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவியின் பட்டயம், அஃபன்ஸ் வந்துட்டு வசனம் ஒண்ணுதான். அப்ப ஆவியின் பட்டயம் ஆகிய தேவ வசனத்தோட இருக்கணும். இந்த 6 ஆயுதங்கள் பிளஸ் ஆவியில ஜெபம் பண்ணீங்கன்னா போதும். எபேசியர் 6:18 சொல்கிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் பரிசுத்தாவினருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அப்ப ஆவியானவருக்கு எது பிடிச்சது எது பிடிக்காது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இருக்கிற ஆவியானவரை விரட்டி விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு தான் ஆவியானவர் நம்ம எச்சரிக்கிறார். அப்ப அவர்களோ கலகம் பண்ணி தேவனுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு சத்ருவாக மாறி அவரே அவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார். பரிசுத்த ஆவி வெளியில போயிட்டாருன்னா அவர் சத்ருவா மாதிரி யுத்தம் பண்ணுவார். ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய நாட்களா இருக்கிறது. நான் சுத்திலும் வஞ்சகம் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசல் எப்பொழுதும் பெருசாதான் வந்துட்டு இருக்கும். நாம தேவையில்லாத காரியங்கள்ல எதுலையும் வந்துட்டு மாட்டிக்காம எது கர்த்தருக்கு பிடிக்கும் பிடிக்காத அந்த லிஸ்ட்டை வந்துட்டு எபேசியர் புஸ்தகத்துல இருந்தே இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த எபேசியர் புஸ்தகத்தை கொஞ்சம் நல்லாவே வாசிச்சு பாருங்க. பொறுமையா வந்துட்டு கையில ஒரு பேனா வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி பொறுமையா ஒவ்வொரு வசனத்தையா வாசிச்சு பாருங்க. ஆவியானவரை பிரியப்படுத்துறது எப்படி, அவரை துக்கப்படுத்துற காரியங்களை விடுவது எப்படி, சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு எப்படி பிடிச்சுக்கிறது, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தான் பிசாசை எதிர்த்து நிக்கணும். யாக்கோபுல ஒரு வசனம் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எப்படி எதிர்த்து நிப்பீங்க? சர்வாயுத வர்க்கம் இருந்தாதான் பிசாசை எதிர்க்க முடியும்.
சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இந்த மாதிரி சர்வாயுத வர்க்கம் இருந்தாதான் பிசாசை எதிர்க்க முடியும். இந்த சர்வாயுத வர்க்கம் இருந்தாதாங்க இருதயத்துல கரெக்டான சிந்தனை இருக்கும். இல்லாட்டினா இருதயத்துல கரெக்டான சிந்தனையே இருக்காது. அப்ப இருதயத்துல இருக்கிற சிந்தனைகள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணும்னாக்க ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருந்தா மட்டும்தான். அப்ப நம்மை நாமே ஒரு விசை நிதானிக்கிறவர்களா, அப்ப என்கிட்ட ஏதாவது இன்னைக்கு பார்த்த அந்த பாவத்துக்குரிய லிஸ்ட்ல ஏதாவது இருக்குதா, பழைய மனுஷனுக்குரிய சுபாவத்துல ஏதாவது இருக்குதா? இருக்குதுன்னா நம்ம மணந்துருவோம். இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இன்னும் பரிசுத்தமா மாறுவோம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறது. நீங்க பரிசுத்தமா இருந்தா இன்னும் பரிசுத்தமா மாறுங்க. இல்ல ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பி இன்றே அது எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம நிறைவு செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்னும் உடையதே. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்காக எங்களுக்கு முத்திரையாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் துக்கப்படுத்திய ஒவ்வொரு தருணத்துக்காக எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எபேசியர் ஆண்டவரே, நாங்க 4வது அதிகாரத்துல 25 முதல் 32 வசனங்கள் வரைக்கும் துக்கப்படுத்துற காரியங்கள் நிறைய விஷயங்களை நாங்க இன்னைக்கு படிச்சோம். அந்த காரியங்கள்ல ஏதாகிலும் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எங்களை மன்னிங்க. எங்களுடைய பழைய வாழ்க்கையில உங்களை துக்கப்படுத்தினதுக்கு நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று வேதத்துல எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறீங்க. அப்படி நாங்க செஞ்சாக்க பரிசுத்தாவியை வசனப்படுத்தினா பரிசுத்தாவியை எங்களுக்கு விரோதமாக மாறுவார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆவியானவரை உங்களை வசனப்படுத்தினா ஒவ்வொரு தருணத்துக்கும் எங்கள் எல்லோரையுமே நீர் மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நாங்க தொடர்ந்து உண்மை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. பழைய மனுஷனும் அவன் செய்கைகளையும் நாங்கள் களைந்து போட்டு நாங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தத்துல நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் என்று எழுதியிருக்கிறது. நாங்க எங்களுடைய வாயில வம்பு வார்த்தைகள் இல்லாம, புத்தியினமான வார்த்தைகள் இல்லாம, பரியாச உதடுகள் இல்லாம நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் எப்பொழுதும் ஆவியின் கனியில நிலைக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நற்குணத்திலையும் நீதியிலையும் உண்மையிலையும் நிலைத்திருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. அந்தகார கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு இருப்பதற்கும் எப்பொழுதும் அன்பிலே நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. சபையார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒளியும் பார்க்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை நடப்பிக்கணும் என்று வேதம் சொல்கிறது போல சீஷர்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்தினுடைய வேலையை பார்ப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சீஷர்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். காலம் பொல்லாத காலமா இருக்கிறது. உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல நாங்கள் எங்களுடைய நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா, நாங்கள் நற்கிரியைகளை நடக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் பிசாசை எதிர்ப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தையும் எப்பொழுதும் தரித்த பிள்ளைகளா, சத்தியம் என்னும் கச்சையோட, நீதி என்னும் மார்க்கவசத்தோட, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சையோட, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா, இரட்சணியம் எனும் தலை சீராவோட, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தோட, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா, விழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருப்பதற்கு எங்கள் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா, பிசாசை ஜெயம் கொண்ட பிள்ளைகளா நாங்கள் உமக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமா பரிசுத்தல வளருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எதெல்லாம் மனம் திரும்பணுமோ எல்லாத்திலையும் மனம் திரும்புறதுக்கும், இன்னும் எதெல்லாம் நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டுமோ எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எல்லா சீஷர்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எங்களோட தொடர்ந்து இருந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகைக்கு முன்னாடி எங்கள் எல்லோருமே நீங்க பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா நீர்தாமே எங்களை மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன்.
துதி கன மகிமையெல்லாம் இயேசுவையும் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாரும் பிரேயர் ரிக்வெஸ்டோ சாட்சிகளோ இருந்தா நம்ம சபையாரோட ஷேர் பண்ணிக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர் மரிய சூசை பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் ஞானஸ்தானம் பெறணும் பிரதர். சந்தோஷம் பிரதர், நல்ல விஷயம். ரெண்டு நாளா எனக்கு உடம்பு முடியல பிரதர். கை கால் நடக்குது, பேச்செல்லாம் குளருது பிரதர். கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும் பிரதர். வந்து நேரா திருச்சிக்கு வரேன் பிரதர். வாங்க, எப்ப வேணா வாங்க. இந்த வாரத்துல முடிஞ்சதுன்னா கூட வாங்க. சரிங்க பிரதர். சரிங்க பிரதர், நல்ல முடிவு தான் எடுத்துக்க. ஏன்னா பல மாசமா இதுக்காக இதைத்தான் நாங்களும் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு சரி சத்தியம் brother. எல்லாம் தெரியுது. நம்ம ஞானஸ்தானத்தை தள்ளி போடுறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. நல்லா சீக்கிரமா நீங்க எப்ப வேணா, நீங்க முடிஞ்சா இந்த வாரத்துல வரதுனால நீங்க வாங்க. சரி பிரதர். கை கால் நடுங்குது, பேச்செல்லாம் குளறுதா? பேச்சு குளருது பிரதர். சுகர் பிபி இருக்கு. முந்தானே தட்டு பேச்செல்லாம் குளருது. வாயில இருக்குது, பேச்சு குளருது பிரதர். இன்னைக்கு நல்லா பரவாயில்ல பாவங்களை பிரதர். அறிக்கை பண்ணிட்டு நான் பேப்டிசம் எடுக்கிற ஆண்டவரன் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. சரிங்களா? சரி நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தள்ளி போட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அதான் சொல்லிட்டு brother. அதான் சீக்கிரம். அதனாலே எனக்கு அதான் brother மன வருத்தமா இருக்கு. உடனே ஞானஸ்தானம் எடுக்கல, தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டுமேன்ட்டு. ம். சரிங்க பிரதர், Pray ஓகே, பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கலாம். சரி brother. அப்பா பிதாவே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன். சகோதரன் ஆண்டவரே, மரிய சுசை பிரதருக்காக அன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நற்கிரியைகள் செய்யறத நாங்க தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நிறைய ஞானஸ்நானம் எடுக்கிறன்றது அவருக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஆனாலும் பல மாசம் அதை தள்ளி போட்டிருக்கிறாரு. ஆனாலும் ஏசப்பா தயவாய் அவரை மன்னிங்க, மன்னிச்சு அவருக்கு கிருபையை கொடுங்க, விடுதலை பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதரனுக்கு வந்துட்டு ஆண்டவரே, இப்போ ஒரு சில நாட்களா இருக்கிற கை கால் நடுக்கம், அந்த ஆண்டவரே சுகரு, ப்ரெஷரு, அந்த வாய் கொளர்ற பிரச்சனை, இது எல்லாத்துலயும் ஏசப்பா நீர் இப்பொழுதே விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதுக்கு தடையா இருக்கிற அவருடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. அவர் பாவங்களை அறிக்கை பண்றதுக்கு தள்ளி போட்டதுக்கும், ஞானஸ்நானம் எடுப்பதை வந்து தள்ளி போட்டதுக்கும், நற்கிரியைகள் செய்கிறத வந்துட்டு அவர் தள்ளி போட்டதுக்கும் ஆண்டவரே தயவாய் அவரை இப்பொழுதே மன்னிங்கப்பா. அவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீர் ஏசப்பா, நாங்க எப்ப மனம் திரும்பினாலும் என்னுடைய பாவ அறிக்கையை கேட்டு எங்களை உடனே நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. சகோதரனை இந்த வழியில நீர் மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அவருடைய பாவங்களை மன்னிச்சு இப்பொழுதே விடுதலை கொடுங்க. சகோதரனுக்கு சரீரத்துல காணப்படுகிற எல்லா வந்துட்டு பலவீனங்களையும், கை கால் நடுக்கத்தையும் வந்துட்டு, அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த வாய் கொள்ளறது, சுகரு, பிரஷர், இது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு சரீரத்துல இருக்கிற எல்லா உடல் நடுக்கத்தையும், அந்த பிரஷரையும், சுகரையும் வந்துட்டு, அதே போல வாய் கொள்ளற பிரச்சனைகள், எல்லா இன்ஃபார்மிட்டிஸ், பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுக்கு முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். இந்த உடம்பு வந்துட்டு நடுக்கத்துல இருந்தும், வாய் கொள்ளற பிரச்சனைல இருந்தும், இந்த பிரஷர்ல இருந்தும், சுகர்ல இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோரும் மண்டியிடும் நாமம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால அந்த உடம்புல இருக்கிற ஷிவரிங்ல இருந்தும், வாய் கொள்ளற பிரச்சனை இருந்தும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை இப்பொழுதே கட்டளையிடுகிற ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுத்தீர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்கிற ஆண்டவரே. சீக்கிரத்துல ஒரு நல்லது ஒரு பாவரிக்கை பண்ணுவீங்க. பாவரிக்கை பண்ண வச்சுட்டு சீக்கிரத்துல அவரும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். Thank you Praise the brother. Lord. Thank Praise you. the Lord. ஒரு விண்ணப்பம் சொல்லுங்க சிஸ்டர், பிரதர். சொல்லுங்க. பிரதர், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் பிரதர். சொல்லுங்க நாளைக்கு போய் சிஸ்டர். அட்மிட் ஆக போறோம் பிரதர். இந்த கை கால் உதறி இழுக்கிறது, கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் பேசுறது, நம்ம புத்தி சூழ்நிலை யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாத கொஞ்சம் அப்படி இருந்தது. ஏசப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முன்னைக்குன்னா நானு புதன்கிழமை அட்மிட் பண்ண சொன்னாங்க. நானு 2 நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சகோதரர்கள்ட்ட விண்ணப்பம் கொடுத்து ஜெபம் பண்ணிக்கின்னு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் பிரதர். 4 சரிங்க தினத்துக்கு சிஸ்டர். போறேன் பிரதர். 4 தினத்துக்கு எல்லா டாக்டரும் வராங்களா? ம். அதனால போய் பார்த்துட்டு ஏசப்பா வரணும். அற்புதமா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் ஏசப்பா. ஜெபிக்கலாம் சிஸ்டர். ம். ஓகே. இயேசுவே ஆண்டவரே, சகோதரி ஆண்டவரே, மகாதேவி சிஸ்டர் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த பலவீனங்களை நீர் இப்பொழுதே எடுத்து போட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே.
அவங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. ஏசப்பா அவங்களுடைய மீறுதல்கள், அவங்களுடைய ஆண்டவரே பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாவங்களை எப்படி அறிக்கை பண்றதுன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை வந்துட்டு உமக்கு பிரியமான முறையில வந்துட்டு அறிக்கை பண்ணி விட்டு விடுவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. பேசி உங்களுடைய கிருபையினால வந்துட்டு பரிபூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே பண்ணி நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரி மகாதேவியுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரியா ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களோட கூட இருங்க, அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள பலப்படுத்துங்கப்பா. டாக்டர்ஸோட கண்கள்ல அவங்களுக்கு தயவு காண்பீங்க. அந்த நர்சஸ் சப்போர்ட் ஸ்டாஃபுடைய கண்கள்ல அவங்களுக்கு தயவு காண்பித்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் டாக்டர்ஸ் வாயிலிருந்து சொல்றதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்களும் அந்த சர்வாங்க சுகத்தை வந்துட்டு உணர்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சகோதரிக்கு விரோதமாக போர் செய்கிற எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்ப்பா, சொல்லுங்க. பிரதர் நான் ஜோஸ் பேசுறேன். சொல்லுப்பா. ஜோஸ். பிரதர் பெரியப்பா வந்து முன்னாடி ஏதோ அந்த கேன்சர் வியாதிப்பட்டிருந்தாங்களே பிரதர். ஆமா. அவங்களுக்கு பூர்ணமா சுகம் ஆயிடுச்சு பிரதர். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க செக்கப்புக்கு வரவே வேணாம், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா மட்டும் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லா குணமாயிடுச்சு. கேன்சர் தொண்டையில கேன்சர் இருந்தது அவங்களுக்கு, இப்ப பூர்ணமா சுகமாயிட்டு பிரதர். அதே போல அவங்களுக்கு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, அந்த ஓட்டை இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது தானா மூடியன்னு சொல்லிட்டாங்க. மூணதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்க பிரதர். அதே போல எங்க கடையிலயும் வியாபாரம் இல்ல பிரதர். அந்த வியாபாரத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர். ஓகேப்பா, ஓகே, ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே அலன் ஜோஸுடைய அவனுடைய குடும்பத்துக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. ஏசப்பா அவனுடைய முதலாவது அந்த பெரியப்பாவுக்கு ஆண்டவரே, இந்த சகோதரருக்கு நீங்க கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்திக்கிறேன். அவர் ஆண்டவரே அந்த த்ரோட்ல வந்துட்டு அந்த டியூப் வச்சிருந்தாலும் நாங்களே எங்களுடைய கண்களால கண்டோம் ஆண்டவரே. ஏசப்பா அவருடைய கிருபையினால அவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து டாக்டர் வாயிலிருந்தே நீங்க சுகமாயிட்டீங்க, இனிமேட்டு நீங்க செக்கப்புக்கு வர வேண்டாம்னு சொல்லி அவருடைய கேன்சர் நீர் பரிபூர்ணமா சுகமாக்குன கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவருடைய த்ரோட்ல இருக்கிற அந்த ஓட்டை நல்லபடியா மூடுறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏசப்பா அது நல்லபடியா மூடி அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அவருக்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற அந்த த்ரோட்ல இருக்கிற அந்த ஓட்டை இப்பொழுதே நல்லபடியா மூட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சரீரத்துக்கு நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீரத்துல பலன் உண்டாகும்படி அவர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவருக்கு பலன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுடைய சரீரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த த்ரோட்ல இருக்கிற அந்த ஓட்டையெல்லாம் வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு மூடுவதற்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. சீக்கிரத்திலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நீங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. அதே போல ஆண்டவரே, ஜோசடை ஆண்டவரே, பெற்றோர் நடத்துற அந்த கடையில வந்துட்டு அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஏசப்பா இந்த குடும்பம் வந்துட்டு உண்மை தேடுகிற குடும்பமா இருக்குது ஆண்டவரே. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த கடையில வந்துட்டு நல்லபடியா பிசினஸ் நடக்கிறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. அந்த கடையை வேற எங்கிட்டாவது மாத்தணுமா அந்த ஆண்டவரே, அந்த ஞானத்தை நீங்க அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்க வந்துட்டு இந்த பிசினஸ் வந்துட்டு நடத்தணும் ஆண்டவரே, நீர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த காரியத்துல ஆசீர்வதித்து அவங்கள வந்துட்டு பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. இந்த சோதனை காலத்தை மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தெம்ப கொடுங்க, திராணியை கொடுங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து அவங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாருக்காவது சாட்சிகள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. பிரதர் சலீம் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். அதாவது என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் வந்து ஓவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சு கல்லீரல் பாதிச்சு இப்போ ரொம்ப முடியாம இருக்காங்க. அவங்க ஓகே. திருச்சி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாங்க, அப்புறம் முடியலன்ட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரியலூர் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாங்க, முடியலன்ட்டாங்க. அப்புறம் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்ல இப்போ சேர்த்துருக்காங்க. கணையம் பாதிச்சிருச்சு. அவர ம். காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவரு பாவம் வேலை செஞ்சாரு கூட. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அதனால சரி அவருக்கு பிரதர். அவர்ட்ட ஆண்டவர பத்தி சொன்னீங்களா? சொன்னேன் பிரதர், சொன்னேன் பிரதர். அவர் பேர் விஜயகுமார் அவர் பேரு. ஓகே. இப்ப நம்ம பிரதர் நம்ம இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அவங்ககிட்ட அவங்க ஒய்ஃபு கிட்ட வந்து பேசுறாங்களா? ஓகே. பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணும் பிரதர். அவர் பேர் வந்து ஓகே. விஜயகுமார். சரிங்க. இங்க நம்ம இதுல தான் வேலை பார்த்தாரு. நான் என் கூட தான் வேலை பார்த்தாரு. அவர் ஓவரா குடிச்சு கணையம் பாதிச்சு ஓவரா ம். கல்லீரல் ம். பாதிச்சு இப்போ வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சேர்த்துருக்காங்க பிரதர். அவருக்கு ஓகே பிரதர். ப்ரேயர் பண்ணும் பிரதர். சரிங்க பிரதர். ட்ரை பண்ணலாம். ஓகே பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் ஆண்டவரே, சலீமுடைய கூட வேலை பார்த்த இந்த சகோதரன் ஆண்டவரே, விஜயகுமாருக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர் குடிச்சு ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை வந்துட்டு கெடுத்துக்கிட்டதுக்கு அவரை மன்னிங்க ஆண்டவரே. அவருடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் சொன்னபடி அவர் குடிச்சு தன்னுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்ததுனால நீர் நீதி உள்ளவராய் இருந்து அவருக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறீங்க. அவருடைய கணையம் பாதிச்சது வந்துட்டு இது தேவ நீதி என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சகோதரர்கள் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அவருடைய பாவங்களை நாங்க அறிக்கை பண்றோம். அவரை எங்களுடைய சொந்த ரட்சகரை நாங்க ஏத்துக்கிறோம். அவரை தவிர தேவன் யாருமே இல்லைன்றதை அவர்கள் விசுவாசிக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்க. அதுக்காக அந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சகோதரன் வந்துட்டு மனம் திரும்புறதுக்கு கிருபை கொடுங்க. மனம் திரும்பி எனக்கு கர்த்தர் வந்துட்டு சுகமாக்கும் பொழுது அவருக்கு சாட்சியா நடப்பேன்னு சொல்லி வந்துட்டு உறுதியா முடிவெடுக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. அதற்காக அந்த சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும், அவருடைய கணையத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே பண்ணி நாங்கள் கட்டளெடுக்கிறோம். சகோதரன் விஜயகுமாருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும், அவருடைய கணையத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே போய் நாங்கள் கட்டளெடுக்கிறோம். அவருடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கல்லீரலையும் அவருடைய சரீரத்துல இருக்கிற கணையத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு முக்கியமான உறுப்புகளையும் இந்த குடிச்சதுனால வந்துட்டு கெட்டு போன எல்லா உறுப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே ரிவைவ் பண்றாண்டவரை. நீங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவரை வந்துட்டு பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஏசப்பா அவர் வந்துட்டு மனம் திரும்பி உண்மை வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு உண்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்து முழு விடுதலை இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு 2 வீடு தாண்டி ஒரு அண்ணன் இருக்காங்க, பாஸ்கர். அந்த அண்ணன் பேரு கேன்சர். அவங்களுக்கு இந்த உணவு பையில தான் அந்த குடல்ல பிளட் கேன்சரு. நான் போய் பார்த்து சத்தியத்தை சொல்லியிருக்கேன். அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்து அவங்க. சத்தியத்தை சொல்லி புதிய ஏற்பாடு பைபிள் தான் எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன். இதுல ஃபர்ஸ்ட் படிங்க, ஏசப்பா எவ்வளவு ஒரு அற்புதம் அதிசயம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவரை விசுவாசிச்சு நம்பும் போது நம்ம பாவ அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு மனம் திரும்பும் போது கண்டிப்பா ஏசப்பா வந்து நமக்கு சுகத்தை தருவாங்கன்னு சொல்லி என்னோட சாட்சி எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நான் படுத்த படிக்க அதை பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட என்னோட சாட்சி எல்லாம் சொல்லி அந்த பைபிளை கொடுத்து அவங்களுக்காக நான் ப்ரேயர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் ஏசப்பாவன்னாங்க. அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நீங்க வந்து உங்க பிரதருங்கெல்லாம் உங்க வீட்டுல, எங்க வீட்டுல ஜெபம் நடக்குது, நீங்க வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், மாசம் பிறந்து நடக்கும், வாங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து அவங்களால எங்க வீட்டுக்கு, ஏன்னா அவரால் உட்கார முடியல, ரொம்ப ஒல்லியா ரொம்ப படுத்தே தான் கிடக்குறாரு. அவங்கள விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட வர முடியாது, பக்கத்துலயே இருந்து பாத்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு பிரதர் எல்லாம் வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் எங்க வீட்டுல நடக்குது, மாசம் வந்து மூப்பர் நீங்க வருவீங்க, திருச்சியிலேருந்து வருவாங்க பிரதர் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அழைச்சிட்டு வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நான் பைபிளை நான் விசுவாசிச்சு டெய்லி நான் 2 அதிகாரம் படிக்கிறேன், நான் நம்புறேன், ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்றேன். நீங்களும் கூட்டு பிரார்த்தனை, அவங்க சொல்றாங்க கூட்டு பிரார்த்தனையில சொல்லி நீங்க ஜெபிச்சுக்கோங்க, நாங்க குணமாயிடும். நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எனக்கு நார்மல் வரும், நான் ஏசப்பா குணமாக்குறாங்க விசுவாசிக்கிறேன்னாங்க. நான் சொன்னேன் அங்கே செலவழி படிங்க, ரோமன் கத்தோலிக்கு இங்கே பெரிய சபைலாம் சர்ச் இருக்கு. நான் சொன்னேன் எங்களுக்கு தெரியும், நான் சபைக்கு உடனே சொன்னேன், வீட்டு சபை பற்றி சொன்னேன். நாங்கள் ஆவியோட உண்மையோட தான் ஒரு தொழுது கொள்வோம், உருவத்தெல்லாம் வச்சு வழங்க மாட்டோம், எங்களோட கூட தேவன் இருக்கிறாருன்னு நாங்கள் விசுவாசிப்போம்.
அப்படின்னு நான் ம். சொன்னேன். நானும் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். பிரதர்லாம் வந்து சந்திக்கிறதுக்கும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் சீக்கிரமா முழுமையா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ரட்சிப்புக்குள்ள வரணும், அந்த முழு குடும்பமும். அவருக்கும் ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுக்கோங்க சரிங்க சிஸ்டர். பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர், நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே அனிதா சிஸ்டருடைய அவங்களுடைய பக்கத்துல இருக்கிற அந்த சகோதரனுக்காக மன்றாடுகிறோம். அவருக்கு ஆண்டவரே இந்த குடல்ல வந்துட்டு கேன்சர் இருக்குன்றதை நாங்க கேள்விப்பட்டோம். அதனால அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையை பத்தி ஆண்டவரே சகோதரி வந்துட்டு அவங்களுக்கு வசனத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. முழு இருதயத்தோட இந்த வியாதி குணமாகணும்னு சொல்லி விசுவாசிக்காம எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு நான் பிள்ளையா மாறணும்னு சொல்லி அன்பு நிமித்தமா உண்மை விசுவாசிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக அந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவங்க விசுவாசத்தின் மூலமா வந்துட்டு மனம் திரும்புதல் மூலமா ஒரு ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று, ஒரு வியாதிக்கு விடுதலை அடைய வேண்டும் என்று அந்த குடும்பத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அந்த சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும், கேன்சர் அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த சகோதரனுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா கேன்சர் அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலை கட்டளையிடுகிறோம். நீங்க அந்த சகோதரனுடைய விசுவாசம் வளர்வதற்கு கிருபை கொடுங்க. அந்த குடும்பத்தோட விசுவாசம் வளர்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்க வேத வாக்கியங்களை நல்லா வாசிக்கிறதுக்கும் அதை விசுவாசிக்கிறதுக்கும் நீங்க கிருபை கொடுங்கப்பா. விசுவாசத்தின் மூலமா சுகத்தை பெறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏசப்பா அந்த குடும்பத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு பலப்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு சுகத்தை கொடுத்து அதன் மூலமா அநேகருக்கு சாட்சியா நடப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அந்த சகோதரனுடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கேன்சர் அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். கேன்சர்ல இருந்து இயேசுவின் நாமத்தினால முழு விடுதலை கட்டளையிடுகிற ஆண்டவரை நீங்க அந்த குடும்பத்தோட கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அந்த ஜெபங்களை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப விண்ணப்பங்களோ சாட்சிகளோ இருந்தா ஷேர் பண்ணுங்க. யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு 10வது படிக்குது. ஓகே. அது கண்ணு இப்ப கண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரு மாதிரியா தண்ணி வடினாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இருக்காங்க. அந்த கண்ணு பார்த்தா ஒரு கண்ணு வந்து பார்வை மங்கலா இருக்கான். இந்த கண்ணு இருந்து இந்த கண்ணுக்கு நீர் போகுமா, கொஞ்ச நாள்ல பார்வை கிடையாது, பார்வை போயிடும் அப்படின்னாங்க. ஓகே. கொஞ்சம் ஜபம் பிரதர். நான் ஏசப்பாட்ட நானும் ஜபம் பண்ணியிருக்கேன். சரிங்க சிஸ்டர். அந்த குழந்தைகிட்டையும் இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்டையும் வந்துட்டு ஏசப்பாவை நம்ப சொல்லுங்க. நம்ம சொல்லி ஏசப்பாவை நம்பி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஏசப்பா குணப்படுத்துவார்னு சொல்லுங்க. இந்த பாப்பா பேர் என்னது? வைஷ்ணவி. சரி, ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, அந்த குழந்தை வைஷ்ணவிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் வந்துட்டு விசாரிப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஆண்டவரே சின்ன குழந்தையா இருக்குது, அதுகிட்ட வந்துட்டு பெருசா பாவம் இல்லாட்டியும் பெற்றோருடைய பாவத்தை நீங்க பிள்ளைகள்கிட்ட விசாரிப்பேன்னு ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உடைய குடும்பத்தாருடைய ஆண்டவரே சாபங்கள் எல்லாம் அந்த பிள்ளையோட தலைமையில இருக்கிற எல்லா சாபங்களையும் எடுத்து போடுங்க. அந்த ஆண்டவரே குடும்பத்தை நீங்க மன்னிங்க ஏசப்பா. அந்த குடும்பத்தை நீங்க மன்னிச்சு அந்த பிள்ளையை சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த குழந்தையோட கண்ணுல இருக்கிற செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். அந்த குழந்தையோட கண்கள்ல பார்வையை வந்துட்டு மறைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பிள்ளையை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. 2 கண்களும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்வையை வந்துட்டு தெரிவதற்கு இந்த பிள்ளையை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். 2 கண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்களே ஏசப்பா. அந்த பிள்ளையோட கண்கள்ல வெளிச்சம் வந்துட்டு மங்காமல் இருப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த பிள்ளையோட கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பம் மனம் திரும்புறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அந்த குழந்தையோட பெற்றோர் வந்துட்டு மனம் திரும்பி அந்த குடும்பமே வந்துட்டு விசுவாசிப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக அந்த குடும்பத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முழு விடுதலை கட்டளையிடுகிறோம். இந்த பார்வை பிரச்சனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே முழு விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப விண்ணப்பங்களோ சாட்சிகளோ இருந்தா ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேல யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
Praise Lord, brothers and sisters. Thank you, Jesus.